நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணியா ஆன் கீ ஆன் பொசிஷன். நெக்ஸ்ட் பொசிஷன் வந்து இக்னிஷன். ஓகே நெக்ஸ்ட் இப்போ வந்து லைட்டு வந்து க்ரீன் கலரில் இருந்தால் நோ எரர். ஓகே. இது ரெட் கலரில் இருந்தால் மிஷினில் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் இருக்குங்க. ஓகே. எப்படி எரரை பார்க்கணுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பட்டனை ரீட் பண்ணிக்கிறது. இது இந்த சிம்பிள் வந்து என்டர். ஓகே. இது வந்து எஸ்கேப். இது வந்து டவுன் ஏரோ, இது அப் ஏரோ. ஃபார் எனி எரர் கோடு பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு என்டர் பட்டன் அழுத்தணும். அழுத்தினோடனே ஃபஸ்ட்டு இது வந்து இந்த கிளஸ்டரோட லைட்டோட இலுமினேஷன் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. இந்த மெனு வந்துச்சு. நெக்ஸ்ட் மெனு வந்து இது வந்து சர்வீஸ். இது அடுத்த மெனு வந்து இந்த வார்னிங் சிம்பிள் பார்க்குறது. இந்த சிம்பிள் வந்தோடனே தென் யூ டு பிரேஸ் என்டர் பட்டன். என்டர் ஆகித்தனோடனே இந்த மிஷினில் 1022 எரர் கோடு. ஓகே. நெக்ஸ்ட் கோட் 3089. 2 எரர் கோடு இருக்குது. இதனுடைய அக்கரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2051 ஹவரில் ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. 3089 வந்து 1900 ஹவர்ஸில் வந்துருக்கு. ஓகே. ஓகே. இப்போ இந்த ஸ்க்ரீனை போனால் மேலே எஸ்கேப். இப்போ எதுவுமே க்ரீனில் இருக்கிறதுனால இது எதுவும் ஆக்டிவ் இல்லை. இதே ரெட்டில் இருந்ததுன்னா ஆக்டிவ் கோடு. எஸ்கேப் பட்டன் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு போனீங்கன்னா என்வின் ஆர்பிஎம் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது n is equal to RPM per minute. நெக்ஸ்ட் டேப் வந்து ஹார்ட்வேர் வெர்ஷன். அடுத்தது சாஃப்ட்வேர், இன்சைட் த சாஃப்ட்வேர். இது வந்து ஸ்டேரிங். இது வந்து லோட்ரா. இது லோடர் ஆப்ரேஷன். இது 3 வந்து பேக் ஆப்ரேஷன். நடுவில் வந்து நியூட்ரல் ஆப்ரேஷன். நியூட்ரல் மீன்ஸ் ட்ரான்சிட் ட்ராவல். நெக்ஸ்ட் மோடு வந்து இன்ஜின் வந்து டைமர். ஆட்டோ ஷட் டவுன், ஆட்டோ இன்ஜின் ஷட் டவுன். இது அது செகண்ட்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்கு. இல்லை, இது வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட்டோ ஷட் டவுன். இது வந்து ஆட்டோ ரீஜெனரேஷன் வால்வ். இப்போ இந்த சிம்பிள் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசர்க்கிள் ரீஜெனரேஷன் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்து கிளஸ்டரோட செட்டிங்ஸ் யாராவது மாற்றிருந்தாங்கன்னா திருப்பி ரீசெட் பண்ணுறது. நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன், ரீசெட். இது ரீசெட்டு கேட்குது. 206. ஓகே.